அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் கிடைப்பது அருணின் 2 ஆண்டு முந்தைய வயதையும் 3 ஆண்டுகள் பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அருணின் தற்போதைய வயது என்னது? ஓகே. அப்ப அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் அது தற்போதைய வயசு தான் கேட்கறாங்க. அப்ப கீழ உள்ள ஆப்ஷன் அனைத்துமே தற்போதைய வயசு தான். நான் என்ன பண்ண போறேன் இந்த கொஸ்டினை டைரக்டா வேற மெத்தட்ல போனா ரொம்ப டைம் இழுக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஆப்ஷன்லேயே போறது ரொம்ப பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் எடுக்க போறேன். ஓகே 3. இப்ப தற்போது வயசு 3ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? தற்போது வயசு 3ன்னு வச்சோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3 கழிங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப 3ஓடு 3 பெருக்கி 3 கழிக்கணும். ஓகேவா? தற்போதைய வயதோடு 3 பெருக்கி 3 கழிச்சு எவ்வளவு வரும்? 3 9, 3 கழிச்சு எவ்வளவு வரும்? 6. அடுத்து என்ன சொல்றாங்க, அந்த தற்போதைய வயசுல தற்போதைய வயசு என்ன பண்ணணும், 2 ஆண்டுக்கு முந்தைய வயது. ஓகே, அப்ப 3 வயசு தான் ஆகுது எனக்கு. அப்ப 2 வருஷம் முன்னாடி என்ன வரும்? -2. அடுத்து தற்போது வயசு 3, 3 ஆண்டுகள் பிந்தையனா +3. 2 என்ன பண்ண சொல்றாங்க, பெருக்க சொல்றாங்க. அப்ப எவ்வளவு வரும்? 3 - 2 1 இன்டு 3 + 6, 3 + 3 எவ்வளோ? 6. அப்ப 1 இன்டு 6 எவ்வளவு வரும்? 6. அப்ப சமம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3 கழித்தா 6 வரணும். அதாவது சமமா இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 3 வருஷத்துக்கு பின்னாடியும் உள்ள வயசை பெருக்குனா அதே நம்பர் தான் வரணும்னு சொல்றாங்க. எனக்கு ரெண்டுமே சமமா வரணும்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? எனக்கு இந்த 3 மடங்கு 3 கழித்து வரக்கூடிய ஆன்சரும் 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஆன்சரும் எனக்கு சமமா இருக்கணும். வருதுங்களா? வருது. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, நீங்க ஆப்ஷன் வச்சு போடும்போது ஆன்சர் வந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரலன்னா நீங்க அடுத்த ஆப்ஷன் எடுக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் செகண்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ தற்போது வயசு 4ன்னு வச்சுக்கலாம். அது என்ன பண்ணும், 3ஆல பெருக்கி 3 கழிக்கணும். அப்ப எவ்வளவு வரும்? 12, 3 கழிச்சா 9. ஓகே, அடுத்து 4, 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு பின்னாடி, ஸோ ரெண்டையுமே பெருக்கணும். ஓகே, அப்ப எவ்வளவு வரும்? 2 இன்ட்டு 7 எவ்வளவு வருது? 14. எனக்கு ரெண்டுமே சமமா இருக்கா? இல்ல. அப்ப 4ங்கிறது எனக்கு கிடையாது. இதே மாதிரி நீங்க ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து ஆன்சர் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. நீங்க 3 எடுத்து ஆன்சர் பண்ணும் போதே உங்களுக்கு கரெக்டாவே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதற்கான ஆன்சரும் இதற்கான ஆன்சருக்கு சமமா இருக்கணும். 6 6 சமமா தான் வருது. அப்ப ஆன்சர் என்னது? 3.